விழுப்புரம் மாவட்டம் டி. குமாரமங்கலம் கிராமத்தில் அம்மை நோய் தாக்கத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் டி. குமாரமங்கலம் கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக தட்டம்மை, தொண்டை அம்மை, பெரியம்மை போன்ற அம்மை நோய் தாக்கத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தேர்வெழுத செல்ல முடியாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களும் வேலைக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். மருத்துவமனைக்கு சென்றால் முறையான சிகிச்சை அளிக்காமல் காய்ச்சல் மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிவிடுவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதான் எல்லாருக்கும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கினே இருக்குது. அது இந்த தெருவில் பிறப்பு வீட்டில் 2 பேருக்கு மாற்றி மாற்றி, அவங்களுக்கு அண்ணாண்ட சின்னூர் வீட்லேயும் அந்த பசங்களுக்கு மாற்றி மாற்றி 3 ஐட்டம் தண்டா வீட்டில் இருக்குது. அப்போ அந்த பிரபாகர் வீட்டில், வேண்டா வீட்டில், அனிதா வீட்டில், இந்த தெரு முழுக்க அப்படியே இருக்குது. அந்த தொண்டாமை வருது, அப்புறம் இந்த ஊமுல்லாமான்னு சொல்லுவாங்க, அது வந்தது. உடனே முத்தாமை போட்டுருது. அது போட்டு மறுபடியும் இப்போ அதான் சொல்லணும், மாறி மாறி அதே தான் போட்டுன்னு இருக்குது. இந்த தெருவில் நெடுக்கவே இருக்குது. என் பிள்ளைக்கு தொண்டாமை வந்தது. 2 சலம் விட்ட உடனே 2வது அப்படியே முத்தாமை வந்தது. அதுக்கு சலம் விட்டுட்டேன். உடனே பொண்ணுக்கு வந்து தொண்டாமை வந்தது. அதே போல் முத்தாமை வந்தது. பள்ளிக்கூடம் போகணும், பரீட்சை வர வருது. அது போக முடியாமல் அவதிப்படுதுங்க. இந்த ஒரு வாரம் ஆக போகுது, பரீட்சை வரப்போகுதான். நான் பள்ளிக்கூடம் இப்போ இதிலே நான் பள்ளிக்கூடம் போகிறேன்னுது. நம்ம என்ன அனுப்ப முடியும் தனியாக? அம்மை நோய் தாக்கத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காமல் நிர்வாக திறனற்ற விடிய அரசின் சுகாதாரத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் அம்மை நோய் போட்டிருக்கு. ஒருத்தருக்கு போனால் ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. அதனால் பசங்க ஸ்கூல் போக முடியல. ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம் 10th எக்ஸாம்லாம் நடந்துருக்கு. 10th +2க்குலாம் அவங்களாம் எக்ஸாம் போட முடியாது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் உடம்புலாம் ரொம்ப எரியுது. என்ன வெயிலே ஆரம்பிக்கல. வெயில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. என்ன வெயில் ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. தெரு முழுக்க எல்லாருக்குமே, தெரு முழுக்கல ஊர் ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களையும் எல்லாருக்குமே பாதிக்கப்படுது. மாற்றி மாற்றி ஒருத்தவங்களுக்கு வந்தால் ஒருத்தவங்களுக்கு அப்படியே மாற்றி மாற்றி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கம்பல்சரி வந்துடுது. அது சுகாதாரத்துறை தான் வந்து பார்க்கணும். இப்போ சுகாதாரத்துறையிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு பேராசிட்டமால் மாத்திரை மட்டும்தான் தராங்க. ஜுரத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுத்தா இதை இப்போதைக்கு இருக்கிற யாரும் வந்து ஜுரத்துக்கெலாம் யாரும் மாத்திரை போட மாட்டாங்க. இந்த அம்மைக்காக வந்து இது சீசன் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றது தான். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வெயில் ஆரம்பிச்சிருக்குது. இந்த வெயில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இவ்வளோ பேருக்கு வந்துருக்குதுன்னா அப்போ இன்னும் குறை வெயிலில் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாகிறதுக்கு வழி இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ சுகாதாரம் வந்து ஒரு மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி ஒன்று நடத்தி இப்போ ஒரு விழிப்புணர்வு பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த முருகர் கோயில் தெரு ஃபுல்லாகவே அம்மா நோயை கண்டுருந்தாங்க. இது வந்து யாரும் வந்து பாதிப்பு வந்து யாரும் பார்க்குறதும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் ஒரு வேப்பிலையோ ஏதோ அரைச்சி போட்டுட்டு இருக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் வீணாக படுத்த படிக்கோட கிடக்குது. இது ஒன்றொன்னா அடுத்து இப்படி போயிட்டே இருந்தால் பெரியவங்களுக்கும் வருது. இது யார் தான் வந்து இது பார்க்கறது? சுகாதார முறையெல்லாம் வந்து அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள்.